வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவியுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பைரவனின் வீட்டு போர்ட்டிகோவின் முன் கார் நின்றது. ஊர்மிளாவின் இதயம் வெளியே வந்து விடுமோ எனும் அளவிற்கு அதிவேகமாய் துடித்து கொண்டிருந்தது. கைகள் நடுங்க, உடல் பதட்டத்தில் வியர்த்து வழிய ஆரம்பித்தது. அவனுக்கு அப்படி எந்த பதட்டமும் இல்லை போலும். அசட்டையாக காரில் இருந்து இறங்கியவன் அவள் புறம் வந்து கார் கதவை திறந்தபடி, கீழே இறங்குடி, இன்னும் ஏன் இப்படியே உட்கார்ந்திருக்கிற என்று வேறு கேட்டு வைத்தான். அவனது அசட்டையை கண்டவளுக்கு கோபம்தான் வந்தது. உங்களுக்கு பயமாவே இல்லையா? விடிய விடிய ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு கூலா நிற்கிறீங்க பட்டென்று கேட்டுவிட்டாள். அவன் அதற்கும் அசரவில்லை. நான் என்ன ரோட்ல போற பொண்ணு கூடவா இருந்தேன்? என் பொண்டாட்டி கூடத்தானே குடும்பம் நடத்தினேன். ஒற்றை புருவத்தை உயர்த்தியபடி அவன் வினவி வைத்ததில் அவள்தான் செங்கொழுந்தாய் சிவந்து போனாள். உதட்டை கடித்தபடி அவள் அமைதியாகிவிட, அவளை ஏற இறங்க ஒரு மார்க்கமாக பார்த்தவன், இப்படி முகம் சிவக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று கடுப்புடன் முணுமுணுக்க, வேற எதுல நான் குறைச்சலாம்? சண்டைக்கு வந்தாள் அவள். மீண்டும் அவளை நோக்கி ஒரு மார்க்கமான பார்வை வீசி வைத்தவன், வேற எதிலேயும் குறைச்சல் இல்லைதான். ஒரு மாதிரியான குரலில் கூறியவனின் பார்வை அவளது மேனியை பலவிதமாக மேய்ந்து, நீ எதிலேயும் குறைச்சலில்லை என்று ரகசியமாய் கண் சிமிட்ட, மருதாணியாய் சிவந்து போன முகத்தை மறைக்க பெரும்பாடுபட்டது அந்த பெண்மை. காதலுடன் அவளை தழுவச் சொன்ன தன் கரங்களை வெகு சிரமப்பட்டு அடக்கியவன், சரி வா போகலாம் என்றபடி முன்னே நடந்தான். அவ்வளவு நேரம் மறைந்திருந்த பதட்டம் மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்ள தயக்கத்துடனேயே அவனை பின்தொடர்ந்தாள் ஊர்மிளா. வீட்டு ஹாலில் இருவரது குடும்பமும் பைரவனின் சித்தி குடும்பமும் குழுமியிருந்தது. அனைவரது முகத்திலும் ஒரு பதட்டம் தென்பட ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறியபடி சோகத்துடன் அமர்ந்திருந்தனர். அதோ 2 பேரும் வந்துட்டாங்க. உள்ளே நுழைந்த பைரவனையும் ஊர்மிளாவையும் கண்டுவிட்ட மதிவதனி மகிழ்ச்சியுடன் கூற, அனைவரது விழிகளும் ஆர்வத்துடன் வாசலை நோக்கி பாய்ந்தது. ஏனோ அனைவரையும் பார்த்ததும் ஊர்மிளாவிற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. பைரவ், ஊர்மி, என்னாச்சு? எங்கே போயிருந்தீங்க? கங்காதேவி வினவிய அடுத்த நொடி ஓடி சென்று அவரை கட்டிக்கொண்டு கண்ணீர் விட ஆரம்பித்தாள். அவளது அழுகையை கண்டவர்களின் முகம் குழப்பத்தை தத்தெடுத்து கொள்ள அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அத்தை, என்னம்மா, என்னாச்சு? ஆதுரத்துடன் அவளது முதுகை வருடிவிட்டபடி வினவினார் அவர். உங்க மகன் என்றாலே தவிர அவளிடம் வேறு எந்த வார்த்தைகளும் வரவில்லை. பைரவ், என்ன நடந்ததுன்னு நீயாவது சொல்லுப்பா, ஈஸ்வரமூர்த்தி வினவ. ஒன்றுமில்ல அங்கிள், நானும் ஊர்மையும் பக்கத்து ஊரில் இருக்கிற கோவிலுக்கு போயிருந்தோம். வர்ற வழியில் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சு என்றவனின் பார்வை ஊர்மிளாவைத்தான் முறைத்து கொண்டிருந்தது. இப்போ எதுக்கு இவ இப்படி அழறா? ஏதோ நான் இவளை கடத்திட்டு போய் ரேப் பண்ணின மாதிரி மாய்ஞ்சு மாய்ஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறா. அவனது மனம் பல்லை கடிக்க, இன்னொரு மனமோ, அப்போ நீ பண்ணினதுக்கு பெயர் என்னடா ராசா என்று அவனை பார்த்து முறைத்து வைத்தது. நான் அவளை கடத்திட்டு போனேன்தான், ஆனால் ரேப் பண்ணல. அழகா என் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தினேன். வீராப்பாய் அதை விலக்கி தள்ளியவன் ஊர்மிளாவை பார்த்து, இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற? அதுதான் வீடு வந்து சேர்ந்தாச்சல்ல, போய் ரெஸ்ட் எடு என்று அதட்டல் போட, தனது அத்தையின் தோளிலிருந்து விழுக்கென்று நிமிர்ந்தவள் தனது கண்ணீரை துடைத்தபடி அவனை நோக்கி மருண்டு விழித்தாள். மகனது அதட்டலையும் மருமகளது மிரண்ட பார்வையும் கவனித்து கொண்டிருந்த ராஜலிங்கம், பைரவ், என்ன நடந்துச்சு என்று சற்று அழுத்தமாக கேள்வி எழுப்பினார். அதுதான் காரணம் சொன்னேனேப்பா, அசட்டையாய் கூறியவன் சோபாவில் சென்று அமர்ந்தான். அப்போ எதுக்கு ஊர்மி அழுதுகிட்டு இருக்கிறா? அதை நீங்க உங்க மருமகள்கிட்டே தான் கேட்கணும். அசால்ட்டாய் தோலை குலுக்கியவன் சோபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டு இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி சோம்பல் முறித்தான். அத்தோடு நில்லாமல், ரொம்ப டயர்டாக இருக்கு, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா, ஒரே தூக்கமாக வருது, ஹா என்று கொட்டாவியை எழுப்பியவன் தன் தாயிடம் திரும்பி, அம்மா, ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்று வினவி வைக்க அனைவரும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தனர். ஏன் எல்லோரும் என்னை இப்படி பார்க்கிறீங்க? அம்மா, காஃபி கிடைக்குமா கிடைக்காதா? நான் கரும்பு மில்லுக்கு கிளம்பியாகணும். அவன் கேட்டதற்கு அவரிடம் எந்த பதிலும் இல்லை. தனக்குத்தானே தலையாட்டியபடி ஊர்மிளாவிடம் திரும்பியவன், ஊர்மி, நீயாவது காஃபி கொண்டு வா. அவன் குரலில் இருந்த அழுத்தத்தை மீற முடியாமல் சரி என்று தலையாட்டியபடி திரும்பியவளை, நில்லுமா ஊர்மி என்ற ராஜலிங்கத்தின் குரல் தடுத்து நிறுத்தியது. பைரவ், என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. ஊர்மியை நீ ஏதாவது மிரட்டினாயா? அவ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறா? மகனின் முகம் பார்த்து அவர் அழுத்தமாய் வினவ, தந்தையின் முகத்தை நேருக்கு நேராய் பார்த்தவன், நான் சொன்னதுதான் உண்மை என்று அழுத்தி கூறினான்.
அவனது பார்வையும் அவன் குரலில் இருந்த அழுத்தமும் இனி என்னிடமிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காது என்பதை கட்டியம் கூற அவர் வேறு வழியில்லாமல் அமைதி காத்தார். சிறிது நேரம் அமைதி நிலவ ஒரு பொறுமையற்ற பெருமூச்சுடன் பைரவன் பேச ஆரம்பித்தான். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். உங்களையெல்லாம் கலந்துக்காம இந்த முடிவு எடுத்தது தப்புதான். நாளைக்கு மறுநாள் எனக்கும் ஊர்மிக்கும் கல்யாணம் நடந்தாகணும். இந்த திருவிழா முடியறதுக்குள்ள எங்க கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிடலாம் அவன் கூற அங்கு ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. ஊர்மிளாவின் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியை தந்தாலும் ஏன் உடனடியாக கல்யாணம் என்று ஒரு கேள்வி எழத்தான் செய்தது. எதுக்காக இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை நடத்தணும்? திருவிழா முடிந்து பொறுமையா நடத்தலாமே ராஜலிங்கம் வினவ உறுதியாய் மறுத்தான் பைரவன். இல்லப்பா, இந்த வருஷ பொங்கலை ஊர்மிளாதான் வைக்கணும். அதுவும் என் மனைவியா, இந்த வீட்டு மருமகளா. அதனால பொங்கலுக்கு முன்னாடியே எங்க கல்யாணம் நடந்தாகணும். அவன் குரலில் இருந்த உறுதியையும் பிடிவாதத்தையும் மறுக்கும் துணிவு அங்கு யாருக்கும் இருக்கவில்லை. மேலும் இருவரின் வாழ்க்கையும் சீராகி அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரது மனதிலும் இந்த விஷயம் மகிழ்ச்சியைத்தான் தோற்றுவித்தது. அங்கு அதிர்ந்து போய் நின்றது ஊர்மிளா மட்டுமே. வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். அவனது நெருக்கத்தில் நீ அனலிலிட்ட மெழுகாய் உருகி போவாய். அவனது அருகாமையை விலக்கி தள்ளவும் முடியாமல், அவனுடன் மனமொன்றி வாழவும் முடியாமல் தினம் தினம் உன் மனதுடன் போராட வேண்டியிருக்கும். இது வேண்டாம். அவளது மனம் உறுதியாய் மறுத்தது. காதலுக்கும் கடந்த காலத்துக்கும் இடையில் மருகி தவித்தது அந்த பெண்மை. எந்த ஒரு பெண்மையும் அந்த ஒரு நிலையில் மருகி தவிக்கத்தான் செய்யும். ஆனால் அவள் மருகி தவிப்பதை பார்த்து கொண்டு காதல் சும்மா இருந்து விடுமா என்ன? சரிப்பா பைரவ், உங்களுடைய கல்யாணம் எங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். எங்க எல்லோருக்கும் முழு சம்மதம்தான். ஆனால் ஊர்மியுடைய சம்மதமும் இதில் ரொம்ப முக்கியம். என் மருமகள் சம்மதித்தால் மட்டும்தான் இந்த கல்யாணத்திற்கு நான் சம்மதிப்பேன் பெரிய மனிதராய் ராஜலிங்கம் கூற, அவளுக்கும் சம்மதம்தான் அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, இல்லை, எனக்கு சம்மதம் இல்லை என்ற வார்த்தைகள் ஊர்மிளாவிடமிருந்து வந்தன. அனைவரும் அதிர்ச்சியில் நின்றிருக்க கௌரிதான் முதலில் பேச ஆரம்பித்தார். ஊர்மிமா, ஒத்துக்கோடா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். எவ்வளவு காலம்தான் தனியாவே வாழ்ந்து விட முடியும்? அவர் கெஞ்ச இளவரசியும் தன் பங்கிற்கு அவளிடம் பேச ஆரம்பித்தார். எங்களுடைய மன நிம்மதிக்காக வேணும் நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஊர்மி. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஊர்மிக்கண்ணா, உன்னுடைய காதல் வேண்டாம், விட்டுவிடுன்னு நான் தான் உன்கிட்ட கேட்டேன். இப்போ நான் சொல்கிறேன் கேளுமா. உன்னுடைய பழைய காதலுக்கு உயிர் கொடு. சண்முகமும் மகளிடம் கெஞ்சினார். ஆளாளுக்கு அவளிடம் கெஞ்சி கொண்டிருக்க அவளிடம் கெஞ்ச வேண்டியவனோ கால் மேல் கால் போட்டு தோரணயமாய் அமர்ந்தபடி இதற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல் அவளை அசட்டையாய் பார்த்து கொண்டிருந்தான். நடக்கும் கூத்தையும் பைரவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த சைத்தன்யன் பைரவனது கையை சுரண்டி, டேய் பைரவா, உனக்காகத்தாண்டா அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடானா எங்கேயோ மழை பெய்யுது, யாரோ குடைப்பிடியுங்கன்னு கூலா உட்கார்ந்திருக்கிற என்று அவன் காதில் முணுமுணுக்க, அவனோ ஊர்மிளாவையே மயக்கமாக பார்த்தபடி, ஆனாலும் என் பொண்டாட்டி ரொம்பவும் அழகுடா. அதிலேயும் கோபப்படும் போது கொள்ளை அழகு. அங்கே பாரேன், கோபத்தில் அவளுக்கு மூக்கு எப்படி சிவந்து போச்சுன்னு சொல்லியபடி அவன் கிறக்க குரலில் கூற, சுத்தம், ரொம்பவும் முத்திடுச்சு போல. வாய்க்குள் முணுமுணுத்தபடி தன் தலையில் அடித்து கொண்டான் சைத்தன்யன். அடே மச்சான், நீ அப்புறம் சொல்லு விடுடா, இப்போ ஏதாவது பேசி அவளை சம்மதிக்கவை என்று காதை கடித்தான். நண்பனை பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்த பைரவன், இப்போ பாரு, உன் தங்கச்சி அலறி அடிச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவா பாரு என்றவன் அனைவரையும் பார்த்து, இப்போ எதுக்கு எல்லோரும் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு விருப்பமில்லைனா கட்டாயப்படுத்த வேண்டாம், விட்டுடுங்க எளிதாய் கூறியபடி தோலை குலுக்கியவனை அனைவரும் குழப்பத்துடன் பார்த்தனர். நீ இப்படி விடுற ஆள் இல்லையே. கேள்வியை விழிகளில் தேக்கி ஊர்மிளாவும் யோசனையுடன் நோக்க அவளது விழிகளில் தெரிந்த கேள்வியை கண்டு கொண்டவன், பரவாயில்லையே, என் பொண்டாட்டி என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறா. மெச்சுதலாய் புருவத்தை உயர்த்தினான் பைரவன். நோ ப்ராப்ளம் ஊர்மி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உனக்கு விருப்பம் இல்லைனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனால் ஒரு கணம் நிறுத்தி அவளது விழிகளுக்குள் உற்று பார்த்தவன், உன் கழுத்தில் நான் போட்டுவிட்ட செயினை கழட்டி என் கையில் கொடுத்ததுக்கு பிறகு கல்யாணத்தை நிறுத்தலாம். அவன் ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி கூற ஊர்மிளா அதிர்ச்சியில் உறைந்தாள். அவளது கரம் அவளையும் அறியாமல் உயர்ந்து சென்று தனது கழுத்தில் கிடந்த சங்கிலியை இறுக பற்றி கொண்டது. கங்காதேவியை தவிர வேறு ஒருவருக்கும் இந்த விஷயம் தெரியாது. செயினா? எந்த செயின்? ஈஸ்வரமூர்த்தி குழப்பத்துடன் வினவ அந்த சங்கிலியை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் கங்காதேவி கூறினார். அங்கு நிசப்தம் நிலவியது. விதியே அவர்களை சேர்த்து வைத்து விட்டது என்ற எண்ணம்தான் அனைவரது மனதிலும் ஓடியது.
நிதானமாக சோபாவிலிருந்து எழுந்த பைரவன் அவளை நோக்கி முன்னேறியபடி, கமான் உர்மி, செயினை கழட்டி கொடு, நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன். அவள் கண்களை விட்டு இம்மியளவும் தன் பார்வையை அகற்றாமல் அவன் கூற, இல்லை. தலையாட்டியபடி பின்னால் நகர்ந்தாள் அவள். அவனது கண்கள் காதலில் மின்னின. அவனது உதடுகளில் வெற்றி புன்னகையொன்று கர்வமாய் வந்தமர்ந்தது. ஓகே, நீ ரொம்ப சிரமப்படற, நான் போட்டுவிட்டதை நானே கழட்டிக்கிறேன் என்றவன் அவளது செயினை பிடித்து இழுக்க, வேண்டாம். அலறியபடியே அவனது கரங்களை பிடித்து முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டவள், நான் ஒத்துக்கிறேன், நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கண்களிலிருந்து விழிநீர் பெருக தன் குரலை உயர்த்தி கத்தியவள் யாரையும் பார்க்காது தனது அறைக்கு ஓடிவிட்டாள். அவள் சென்ற வழியே கண்களில் வலியுடன் பார்த்து கொண்டிருந்த பைரவனின் மனதில் வேதனை மட்டுமே எஞ்சியிருந்தது. என்னை மன்னிச்சிடுடி, நான் உன்கிட்ட கண்டிப்பை காட்டித்தான் ஆகணும். வலிக்க அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில நான் இருக்கிறேன். உனக்கு வலிக்கும்னு நான் கத்தியே எடுக்காமல் இருந்தேன்னா அந்த காயம் ஆழமாகி உன்னையே இழக்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துடுவேன். காதல் எனக்கு கொடுத்த 2வது வாய்ப்பை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. மனதிற்குள் கூறிக்கொண்டவனுக்கு மட்டுமே தெரியும் அவன் அனுபவிக்கும் வலி. தன்னை சுதாரித்து கொண்டு நிமிர்ந்தவன் அனைவரது பார்வையும் தன்மீது இருப்பதை கவனித்தவனாய், வேறு வழியில்லை, அழத்தான் செய்வாள், அழட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் நம்ம வீட்டிலேயே கல்யாணத்தை வைத்துக்கலாம். ரிசப்ஷன் இப்போதைக்கு வேண்டாம், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. கல்யாண வேலைகளை நானும் சைத்தன்யனும் பார்த்துக்கிறோம். வீட்டில் ஆக வேண்டிய வேலைகளை நீங்கள் எல்லோரும் கவனிச்சுக்கோங்க என்றவன் தனது அறைக்கு விரைந்து விட்டான். ஊர்மிளாவின் வேதனை அனைவருக்கும் வருத்தத்தை தந்தாலும் போக போக அனைத்தும் சரியாகிவிடும். எப்படியாவது இருவரது வாழ்க்கையும் சீரானால் சரி என்ற எண்ணத்துடன் மகிழ்ச்சியாகவே திருமண வேலைகளை கவனிக்கச் செய்தனர். காதல் தீ எரியும். காதல் தீ அத்தியாயம் 23. அடர்ந்து வளர்ந்திருந்த அந்த மாமரத்தின் மீது சாய்ந்தபடி நின்றிருந்தான் சைத்தன்யன். அவனது மனதில் முதல் முறையாக மதிவதனியை பார்த்த நினைவு எழுந்தது. அந்த நினைவு அவனது உதடுகளில் ஒரு இளம் புன்னகையை தோற்றுவிக்க தனக்குத்தானே தலையாட்டியபடி புன்னகைத்து கொண்டான். அடுத்த கணமே, உன்மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற அவளது வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வர அவனது முகம் இறுகியது. என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவள்தானே அவள். கோபத்தில் கைக்கு அகப்பட்ட மரக்கிளையை ஒடித்து வீசி எறிந்தான். ஆ! அவனை நோக்கி வந்து கொண்டிருந்த மதிவதனியின் நெற்றியை அந்த மரக்கிளை பதம் பார்க்க முகத்தை சுருக்கி அடிபட்ட இடத்தை தேய்த்து கொண்டாள் அவள். மெல்லிய கொலுசுலியும் சன்னமான அலறலும் அவளது வருகையை அவனுக்கு உணர்த்தினாலும் அவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை. கோபத்துடன் வேறுபுறம் பார்வையை செலுத்தியபடி உடல் விரைக்க நின்றிருந்தான். அவனருகில் வந்தவள் தனது வருகையை உணர்த்தும் பொருட்டு தன் தொண்டையை செரும அவன் எங்கே திரும்பி பார்த்தான். அவன் பாட்டிற்கு கல்லு பிள்ளையாரை போல் அப்படியே நின்றிருந்தான். என்னங்க? அவனிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஐயோ, ரொம்பவும் கோபமாக இருக்கார் போலவே. இவரை எப்படி சமாதானப்படுத்துறது? அன்னைக்கே என்னை அறைய கை ஓங்கிட்டாரு. அடிச்சு கிடிச்சு வச்சிடுவாரோ? அவளுக்கு பயம். என்னை மன்னிச்சிடுங்க. உன் மன்னிப்பு யாருக்கு வேணும்? நான் அப்படி பேசினது தப்புதான். உங்களை பேசிட்டு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? உன்னுடைய வருத்தம் யாருக்கு வேணும்? அவனிடமிருந்து வார்த்தைகள் தெரித்து விழுந்தன. முன்னாடி போனாலும் முறைக்கிறாரு, பின்னாடி வந்தாலும் மிதிக்கிறாரு. நான் என்னதான் பண்ணட்டும்? மனதிற்குள் கையை பிசைந்தவள் அவனிடமே கேட்டுவிட்டாள். உங்களுக்கு என்னதான் வேணும்? கேட்டால் கொடுத்துடுவியா? அது இப்படி கேட்டால் நான் என்னதான் பண்ணட்டும்? அவளது விழிகள் கண்ணீரை சிந்த தயாராகின. வெடுக்கென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவளது விழிகளுக்குள் தனது ஆழ்ந்த பார்வையை செலுத்தியபடி, அது உனக்குத்தான் தெரியணும் மதிவதனி, அழுத்தம் திருத்தமாக கூறியவன் அங்கிருந்து விலகி நடந்தான். அவனது அந்த ஆழ்ந்த பார்வை அவளை என்னவோ செய்தது. எனக்குத்தான் தெரியணுமா? என்ன தெரியணும்? மனதிற்குள் கேட்டுக்கொண்டவளுக்கு சட்டென்று விடை பிடிபட அதன் பிறகு அவள் நொடியும் தாமதிக்கவில்லை. ஓடிச் சென்று அவனை முதுகோடு கட்டி அணைத்தாள். உடல் விரைக்க அப்படியே நின்றான் அவன். ஐ லவ் யூ. நானும் உங்களை காதலிக்கிறேன். லவ் யூ. இடைவிடாமல் பிதற்றியவள் அவனது முதுகில் அழுத்தி ஒரு முத்தம் பதித்தாள். உங்களை பார்த்த நொடியிலிருந்து நானும் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுடைய பெயரை தவிர நீங்க யாரு, உங்க குடும்பம் யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. தெரிந்துக்கவும் நான் விரும்பல. ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன். உங்களை உங்களுக்காக மட்டுமே காதலிக்கிறேன். வெட்கத்தை விட்டு தன் காதலை சொல்லியது அந்த பெண்மை. அந்த காதல் அழகானது, மிக மிக அழகானது. உன்னுடைய பெயரை தவிர உன்னை பற்றிய வேறு எந்த ஒரு விபரமும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் உன்னை காதலிக்கிறேன். உன்னை உனக்காக மட்டுமே காதலிக்கிறேன் என்று அவனது காலடியில் தனது காதலை அர்ப்பணித்த அந்த பெண்மையின் காதல் மிக மிக அழகானது. அந்த சிட்டுக்குருவியின் அர்ப்பணிப்பில் அந்த ராஜாளி திருப்தி அடைந்து விடவில்லை போலும்.
எந்த நம்பிக்கையில் உன் காதலை நான் நம்பட்டும் எனக் கேட்டு அந்த சிட்டுக்குருவியை துடிக்க துடிக்க கொள்ள ஆரம்பித்தது. தனு. அவளது இதழ்கள் அதிர்ச்சியுடன் அவனது பெயரை உச்சரித்தன. வெடுக்கென திரும்பியவன் அவளது விழிகளுக்குள் கூர்மையாக அளவிட்டபடி, சொல்லுடி, நேத்து இந்நேரம் என் காதல் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போனவள் தானே நீ. இப்போ வந்து உன் காதலை சொன்னால் எந்த நம்பிக்கையில் நான் அதை நம்பட்டும்? சாட்டையடியாய் சுழன்று வந்தன அவனது வார்த்தைகள். அவன் மீதும் தவறில்லை. அவனது வழி அப்படிப்பட்டது. உன்மேல் நம்பிக்கை இல்லை என்று அவள் கூறிய வார்த்தைகள் அவனது காதல் மனதை சுக்கு சுக்காய் உடைத்து போட்டிருந்தது. அந்த வழிக்கான வழியை அவளிடமே தேடிக்கொண்டிருந்தான். நான் என்ன செய்தால் உங்களுக்கு நம்பிக்கை வரும் தனு? சொன்னால் செய்திடுவியா? நிச்சயமா செய்வேன் தனு. என்னுடைய காதல் உண்மையானது. அதை நிரூபிக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். எனக்கு நீ வேணும், அவன் பட்டென்று கூறிவிட்டான். என்ன? அவள் அதிர்ந்து விழிக்க, எனக்கு நீ வேணும், அதுவும் இங்கேயே, இப்பவே. மீண்டும் அதே கூர்மையான பார்வை. தனு. உதடுகள்தான் அசைந்தனவே தவிர வார்த்தைகள் வரவில்லை. என்னுடைய காதல் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் கேட்டதை நீ கொடுக்கணும். அவனது கண்கள் அவளிடம் எதையோ எதிர்பார்த்தன. தனு, நான் சொல்றதை. கையை உயர்த்தி தடுத்தவன். எஸ் ஆர் நோ. அவனது பார்வை அவளது முகத்தை விட்டு இம்மியளவும் நகரவில்லை. அந்த ராஜாளியின் பார்வையை தாங்க முடியாமல் தவித்து தத்தளித்தது அந்த சிட்டுக்குருவி. அனைத்தும் ஒரு நொடிதான். அடுத்த கணமே உறுதியுடன் நிமிர்ந்து அந்த ராஜாளியின் பார்வையை சந்தித்தது. சரி. அவளது இதழ்கள் அழுத்தமாய் அந்த வார்த்தையை உச்சரித்தாலும் அவளது விழிகள் விழிநீரை பொழிந்தன. உங்க காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தனு. அந்த காதலோட விளைவா உங்களுக்கு இப்பவே என்னை தர சம்மதிக்கிறேன். விசும்பலோடு உரைத்தவள் அவனது மார்பில் சாய்ந்து கதற ஆரம்பித்தாள். என்னதான் காதலுக்காக சம்மதித்து விட்டாலும் அவள் வளர்ந்த சூழ்நிலையும் இரத்தத்தில் ஊறிப்போன பண்பாடும் அவளது மனதை அரிக்கத் தொடங்கின. அனைத்தையும் பிடிவாதத்துடன் ஒதுக்கி தள்ளியவள், அவருக்காக, அவருடைய காதலுக்காக எதையும் செய்வேன் என அழுத்தமாக மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள். நீயே சரணம் என்று அவன் தன் மார்பில் சரணடைந்த அந்த நொடி அவன் உயிர்த்தெழுந்தான். அவனுடைய காதல் தன் வலிகளை மறைந்து உயிர்த்தெழுந்தது. அடுத்த நொடி அவள் அவனது இறுகிய அணைப்பில் இருந்தாள். எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு அவளை இறுக அணைத்தவன், தேங்க்ஸ் டி, லவ் யூ பேபி என்று மாறி மாறி பிதற்றினான். தன் மார்பிலிருந்து அவள் முகத்தை நிமிர்த்தியவன், இப்போ மட்டும் நீ என் காதல் மேல நம்பிக்கை வைக்காம முடியாதுன்னு சொல்லியிருந்த நான் உயிரோடு செத்து போயிருப்பேன்டி. லவ் யூ பேபி. காதலோடு உரைத்தவன் அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான். ஒவ்வொரு முத்தத்திற்கு இடையிலும் லவ் யூ பேபி என்ற வார்த்தை காதலுடன் சிதறி வந்தது. அவளது அங்கமெங்கும் முத்தம் பதித்த அவனது உதடுகள் தேனூரும் செவ்விதழ்களுக்கு வந்ததும் சற்று தாமதித்து அவள் முகம் நோக்கியது. விழிகளை மூடியிருந்தவளின் கருவிழிகளின் அலைப்புறுதலை கண்டு கொண்டவன் மெலிதாய் புன்னகைத்து கொண்டான். அவனது உதடுகள் குனிந்து அவளது இமைகளின் மேல் அழுத்தமாக முத்தமிட்டது. பேபி. மெல்ல கண் விழித்தாள் அவள். எனக்கு நீ வேணும்தான், ஆனா இப்போ இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உன்னை எடுத்துக்கிறேன். மென்மையாய் கூறியவனின் விரல்கள் அவளது இதழ்களை அழகாய் வருடிச் சென்றது. அவன் கூறிய அடுத்த நொடி அவளது விழிகளில் தெரிந்த அலைப்புறுதல் சட்டென்று நின்றது. தனு. முகமலர்ச்சியுடன் அவள் அவனை ஏறிட, உன் மனசு எனக்கு தெரியாதா பேபி? காதலுடன் கண் சிமிட்டினான் அவன். அவ்வளவுதான். அடுத்த நொடி தன் பாதங்களை எட்டி அவன் உயரத்திற்கு எம்பியவள் அவனது பின்னந்தலை முடியை பற்றி தன்முகம் நோக்கி இழுத்து ஒருவித வேகத்துடன் அவனது உதடுகளை கவ்விக்கொண்டாள். அந்த சிட்டுக்குருவி தட்டு தடுமாறியது. இருந்தும் அந்த ராஜாளியின் உதடுகளை விடவில்லை. தனக்கு தெரிந்த முறையில் தன் மென்னிதழ்களால் அந்த ராஜாளியின் வலிமையான உதடுகளை கொத்தி கொத்தி தின்ன ஆரம்பித்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத ராஜாளி அந்த சிட்டுக்குருவியை தனது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தது. ராஜாளியின் இன்ப தாக்குதலில் சுகமான இம்சையை அனுபவித்து கொண்டிருந்தது அந்த சிட்டுக்குருவி. இவர்களது காதல் யுத்தத்தை காண நாணமுற்று மாமரத்து கிளையினால் முகத்தை மூடிக்கொண்ட பச்சை கிளி ஒன்று, போதும், உங்களது இன்ப போரை நிறுத்துங்கள் என இனிமையாக கீச்சிட சட்டென்று நினைவுலகத்திற்கு வந்தனர் அந்த காதல் கிளிகள். அவளது இதழ்களிலிருந்து விலகியவன் அவளது நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து அணைத்து கொள்ள, பெண்ணவளோ குங்குமமாய் சிவந்திருந்த தனது முகத்தை அவனது திண்மையான மார்புக்குள் புதைத்து கொண்டாள். இதுதான் காதல். என்னை எடுத்துக்கொள் என்று பெண்மை சரணடைந்த போதும் அந்த பெண்மைக்கு மரியாதை கொடுத்து விலகி நின்ற அந்த ஆண்மையின் காதல் அற்புதமானது. அவனது மார்பில் முகம் புதைத்து அவளும், அவளது நெற்றி பொட்டில் இதழ் பதித்து அவனும் தங்களை மறந்து தழுவியிருந்த அந்த ஆலிங்கனத்தை இரு ஜோடி கண்கள் கண்டுவிட்டன. அந்த கண்களுக்கு உரியவர்களின் முகத்தில் கோபம், வேதனை, அதிர்ச்சி ஆகிய உணர்வுகள் மாறி மாறி வந்து போக ஒரு வழியாக தங்களை தேற்றிக்கொண்டு அங்கிருந்து அகன்றனர்.